ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. அது வந்து கூட்டமே கிடையாது, நடிகனா பாக்குறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து இது எங்க தலைவரா பாக்குறோம். கண்டிப்பா சான்ஸ் கிடையாதுங்கண்ணே. அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு 2500. இவர் 2000 சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதனால சான்ஸே கிடையாது. மாற மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு உண்டு. ஸ்டாலின் தான். வேண்டானே எங்களுக்கு. எங்களுக்கு அவர் பிடிக்கல, வேண்டாம். அவர் ரசிகர் தான் நானு. ஆனா அவர் கட்சிக்கு எனக்கு பிடிக்கல. பின்னால போற கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் தான். மத்தபடி அரசியலுக்குன்னு போற கூட்டம் கிடையாது. இவருக்கு வந்து அந்த தலைவருக்காக எல்லாருமே வர கூட்டம் இது. சரிங்களா? சிஎம் வந்து இவர் தான், ஸ்டாலின் தான். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வர்றோம். எங்களுக்கு இந்த கடவு போட்டியே இல்ல. மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களே வருவார். ஸ்டாலின் அவர்கள். நாங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். மக்கள் வந்து நாங்களும் சேர்த்து கொடுப்போம். அதனால மீண்டும் தமிழக முதலமைச்சராக இவர்தே வருவார். பெண்களுக்கான நிறைய அறிவிப்புகளை நாங்க விட்டுருக்கோம். எங்களை பார்த்துதே அவங்க 2000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 1000 ரூபாய் வந்து கொடுக்க கூடாதுன்னு அவரு சொன்னாரு. இப்ப 2000 ரூபாய்ன்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா நாங்க முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்களும் 2000 ரூபாய் தர்றோம்ல அடுத்து. அதனால போட்டியெல்லாம் இல்ல, நாங்க ஜெயிக்கிற உறுதி. ஆனா விஜய்ல எங்களுக்கு போட்டியே கிடையாது. எங்களுக்கு போட்டி பிஜேபி ஏடிஎம்கே தான். அந்த எவ்வளோ அகற்றணும், அவ்வளவுதான். தேசிய ஆட்சிக்கு எங்களுக்கு தான் போட்டி. விஜய் ஒரு பொருட்டே அல்ல. யாரு விஜயா? விஜய் அவர் குடும்பத்தவே இது பண்ண முடியல. அவர் பொண்டாட்டியே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குது. கேஸ் போட்டு அடுத்த நாளே திரிசாவோட வர்றாரு. திரிசாவோட சோடியா வந்துட்டு அணைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மக்கள் தலைவரா? இலவசமே இருக்கக்கூடாதுன்னு விஜய் சொன்னாப்படி. இப்ப 2500 மகளிர் தோழ அரசு பஸ் போற இலவச பஸ்னா அப்படின்னு இப்ப இலவசம் போட அறிவிக்கிறாங்க. என்ன காரணம்? தோல்வி விரத்தி வந்துட்டாரு. இனி விஜய் இவளாட்ட நாமளும் சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு வெட்டாரு. சொல்றது பாத்தீங்களா? யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சு பாக்குறாரு. இவரா சொல்றாரு? சும்மாங்க. இது விஜய் எங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க. எங்க வீட்டுல யாரும் கிடையாதுங்க. அப்படியே இருந்தாங்க, எங்க பேரெல்லாம் இருந்தாங்க. இந்த திரிசா விவகாரம், விஜயோட குடும்ப விவகாரம் வந்தோன்னுமே இவரெல்லாம் ஒரு மனுஷனான்ட்டு, இவர் ஒரு தலைவரே இல்லைங்க அப்படின்ட்டாங்க பசங்க. பேர பையன் சொல்றேன், 18 வயசு பேர பையன் முத விஜய்க்கு ஓட்டு போறேன்னு சொன்னாவே இப்ப மாறிட்டான். அதனால விஜய்க்கு ஓட்டு ஆட்சியை பிடிப்பா, சேவைகளை செய்வோம். நான் வந்து எப்பவுமே ஸ்டாலின் உதயநிதி. சினிமால யாரும் இல்ல. எனக்கு வந்து ஒரே தலைவர் நடிகர், அப்படி பிடிச்ச தலைவர் எனக்கு இல்ல. அஜித். நான் அஜித் ரசிகர், அதனால விஜய் யாரையுமே பிடிக்காது. அஜித் மட்டும் தான் பிடிக்கும். புரியலையானே? ஆமா ஆமாண்ணு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம். மக்கள் எப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டு போட. 5000 ரூபாய் வேலை செய்யுது. மக்கள் என்கிட்ட 100 நாள் பார்த்துக்கிட்டு போவேன். அங்கேயே கேட்பாங்க எப்ப எலெக்ஷனு, சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க. 5000 வந்துச்சா எல்லாரும் கை தட்டுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒண்ணு கவலை இல்லை. 2006 எப்ப தேர்தல் அறிவிச்சாலும் 200க்கு மேல தளபதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி 200க்கு மேல வெற்றி பண்றது உறுதி. அதெல்லாம் போக்கஸுங்க. சினிமா நடிகருங்க. சினிமாவில் மேக்கப் போட்டா கலைஞ்சிரும், ஸ்டேஜை விட்டு கீழே வரையில. ஒரிஜினல் மனுஷன் எப்பவுமே மாற மாட்டான், அதான் உண்மை. என்ன பிரிவரா? மேக்கப்ப, அதாவது திரிசா கூட ஆடையில மேக்கப் போடுவாங்கல்ல,
கீழே இறங்கினோடனே கலைஞ்சிரும். அதாவது ஃபங்க்ஷன் வர்றதுன்னா இப்ப நான் என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டி போவேன். என்ன என் பொண்டாட்டி பிள்ளை இன்னொருத்த கூட கூட்டி போனானா என்ன விளக்க பத்திரி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்டுன்னா ஊரே பேசுறது ஃப்ரெண்டா பேசுவாங்களா? இப்போ உங்களுக்கு 1000 ஃப்ரெண்டு இருக்காங்க, எனக்கு 1000 ஃப்ரெண்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து தப்பா பேசுற ஃப்ரெண்டை கூட்டி போக கூடாதுல்ல. உண்மை அதுதானே. நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன? நீ யாரமா தங்கச்சா என்ன? எனக்கு எல்லாருமே என் தங்கச்சி தான். என் பிறந்த மாமா மோதிரம் போடுவாருன்னு சொல்றாருல, திரிசாவையா சொல்ற? ஒரு பக்கம் திரிசா, ஒரு பக்கம் சங்கீதா, அப்படி எதுக்கு சொல்ற? உன் பொண்டாட்டிய பெருமையா பேசியா? ஏதோ உன் பையனை பெருமையா பேசு. உன்னோட அறிவாளியா இருக்கான். எல்லாம் 22 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. இல்ல உண்மையா இல்லையா? அதுதான் உள்ள நடப்பு. இதெல்லாம் வந்து சினிமாவில் துல்லாத மன துள்ளுல இல்ல அவர் டான்ஸ் போடுவாரு, அது நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. இதெல்லாம் ஆகாது. ஏதாவது திமுககாரன் வந்து எலெக்ஷன் அறிவிச்சுட்டான்னு வச்சுக்கோ, பத்திரிகையாளர் சொல்லுவாரு மணின்னு சொல்லிட்டு சொல்லலுவான். திமுககாரன் சொல்லலுவான். அதெல்லாம் நாங்க பார்த்த என் வயசுக்கு பார்த்தாலு அவர் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிட்டா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன நாங்க பாக்குறோம். ஓகேவா? இதெல்லாம் டான்ஸ் போற மாதிரி கிடையாது. என்ன மக்களை வந்து ஒவ்வொரு தெருவுலையும் கை கொடுத்து பேசணும். உண்மையா இல்லையா? அதான் அரசியல். என்னைக்குமே நண்பனாவே இருப்போம். இன்னைக்கு ஒரு தெருவில் போனா என்னப்பா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, போன வாரம் 100 நாள் வேலை செய்ய போல, எப்பப்பா எலெக்ஷன் வந்துருமா, சீக்கிரம் உங்களை எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துடும். 5 வந்துச்சா? வந்துச்சுப்பா, மகிழ்ச்சி. மாவட்டத்துல எங்க தலைவரோட டிஎம்கே அவர் தான் முதல்ல டிவிக்கே இல்லைன்னா அவருக்கு குடும்ப பிரச்சனையை பார்த்த தீக்கட்டு, அது பிறகு நாட்டோட பிரச்சனையை பார்க்கட்டு. நாங்களா திமுக காரங்களா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்க தலைவர் எங்கேயாவது அவரை பத்தி பேசியிருக்காரா? ஒரு இடத்துல பேசியிருக்காரா? இல்ல இல்ல. எங்களை வேற பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை. அப்படியே கிடையாது. நாங்க பாரம்பரிய திமுக காரன். எங்க எங்க ஏரியா வந்து கேட்டா இம்மாலன்னு கேட்டா எல்லாரும் தெரியும் திமுக காரன். நாங்க பாரம்பரியம் எங்க அப்பா தாத்தா பாட்டு எல்லாமே திமுக காரன். அதனால டிவி கேட்கிற எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அப்படி நாங்க விடவும் மாட்டோம். அவங்களுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறேன். டிவிக்கு ஒரு கட்சி அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு அறிவில்லை, தெரியாத பேசுறாங்க. அன்னைக்கு ஒரு பேட்டி பார்க்கும்போது ஒரு அக்கா சொல்லுவாங்க, டிவிக்கு ஒரு கட்சி இல்லை. அது 2026 தெரியும். தலைவர் 200க்கு மேல பின்பற்றி வருவார். அப்படிலாம் கிடையாதுண்ணே. தொண்டர்கள் ஓட்டு தொண்டர்கள் கண்டிப்பா விழுந்துருண்ணே. விஜய் ரசிகர் 2% இருக்காங்க, அதுதான் போவோம். தலை ரசிகர்லாம் அவங்க திமுக தான் போடுவாங்க. சூர்யா ரசிகர் திமுக தான் போடுவாங்க. தனுஷ் ரசிகர் திமுக தான் போடுவாங்க. தலைவர் நண்பர்கள் வந்து கண்டிப்பா ஸ்டாலின் தான் போடுவாங்க. விஜய் ரசிகர் வந்து எல்லாத்தையும் பகிச்சுக்கிறாங்க. விஜய் வந்து எங்களுக்கு டிவி தான் போட்டிக்கிறாரு. அது கிடையாது. விஜய் வந்து அவங்க மனசுல நினைக்க கிடையாது. எங்களுக்கு தேவை பிஜேபி ஏடிஎம் தான் போட்டியே. சாதம் வர்ற கஞ்சாச்சான ஆளே கிடையாது. என் தளபதி ஏதாவது ஒரு பேட்டி விஜய் பேசியிருக்காரா? கிடையாது. எனக்கு ஒரே இது பிஜேபி ஏடிஎம்க்கு தான். கஞ்சாச்சான ஆளே கிடையாது. ஏன்னா பேருக்கு சொல்லி திருச்சி மாவட்டம் பேருக்கு திருச்சி இங்க வந்து விஜயில வெற்றி பெற நேரு கோட்டையில 9 தொகுதி கண்டிப்பா வெற்றி பெறணும்னா அமைச்சருக்கு 40 தொகுதிக்கு பொறுப்பாளர் கொடுத்துருவாங்க. 40க்கு 40 கண்டிப்பா ஜெயிப்போனா, அது உறுதிதான். தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆதிக்கம்ன்றது ரொம்ப கம்மி. அது இருக்காங்க, பசங்க இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் முறியடிச்சிடுவோம். திமுக இளைஞர்கள், திமுக கட்சி அரசியல் நிர்வாகிகள் அதெல்லாம் முறியடிச்சிடுவோம். வாய்ப்பு நம்மளுக்கு மட்டும்தானே இருக்கு. டிவிகேக்கோ அதிமுகவோ பாஜக கூட்டணியோ எதுக்குமே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் அவர் முன்னாள் முதலமைச்சர், அவரோட பையன் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி. அவங்க வந்து நம்ம திமுகவுக்கு இன்னும் ஒரு வலது கை மாதிரி. அப்போ அவங்களோட வாக்கு வங்கி நம்மளுக்கு தான் சேர்த்து வறுமை முடிச்சு தேனி மாவட்டத்தில் இன்னும் அவங்களோட வாக்கு வங்கி நம்மளுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டத்தில் 4 தொகுதி நம்ம தான் அபாரமான வெற்றி வருவோம்.
நான் திருவாரூர் மாவட்டம் வந்திருக்கேன். வலையமான் மேற்கு ஒன்றியம் அண்ணன் அன்பரசன் தலைமையில் வந்திருக்கோம். நன்னிலம் தொகுதி இந்த ட்ரிப்பு காமராஜ் ஜெயிக்கவே முடியாது. திமுக வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்க. கன்ஃபார்ம். எங்களது எம்எல்ஏ வெங்கடேசன் திரும்ப அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் நின்று கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 ஓட்டுல ஜெயிப்பாரு. இந்த அவனுக்கெல்லாம் வேலையே இல்லை. அவனுக்கு வேலையே இல்லை. அவன் சும்மா சினிமா நடிகர் கூத்தாடிப்ப. அவனுக்கெல்லாம் வேலை இல்லை. அவனை கண்டு நாங்க பயப்படல. இந்த ஊரே நாடே இங்க வந்து குமிஞ்சிருக்கு. அவன் தான் பயந்து போய் கிடக்குறான். அதை பத்தி ஒன்றும் கவலையே இல்லை. இல்ல களத்துல அவன் நிக்கணும். நாங்க அவனை சந்திக்கணும். அதுக்காக அவன் நிக்கணும். இந்த தேர்தல் வெள்ளட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும்.